வெல்கம் பேக் டு உங்கள் ருசித்துப்பார் சமையலறை. விநாயகர் சதுர்த்திக்கு 2 விதமான கொழுக்கட்டை பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். தேங்காய் பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதுக்கு 2 கப்பு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிறேன். மாவு எடுத்த அதே கப்லேயே 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தண்ணியை கொதிக்க விட்டு இறக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொழுக்கட்டையோட மேல் மாவுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியை தேவையான அளவு கலந்துக்கலாம். எல்லா தண்ணியும் பயன்படுத்த போகிறதில்ல, ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி தேவைப்படும். இந்த பதத்துக்கு வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். மாவு ஊறுற கேப்பில் நம்ம பூரணம் செஞ்சுக்கலாம். 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. ஓகே, வெல்லம் கரைஞ்சிருச்சு. எடுத்து வடிகட்டிடுவோம். வடிகட்டிக்கலாம், அப்போ தான் அதில் இருக்க தூசி ஃபில்டர் ஆகும். வடித்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கங்க பாத்திரத்தில். நான் தேங்காய் பூரணம் பண்ணுறேன், அதனால் 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கிளறுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ரொம்ப ரோஸ்ட் ஆகிடாமல். வெல்லம் இந்த பதத்துக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம ஊற வச்ச மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பதத்துக்கு வந்திருக்கு. அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம். மாவை தட்டுறதுக்கு இலையை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது அச்சு எடுத்துக்கிட்டு லைட்டாக 2 பக்கமும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாவை நடுவில் வச்சு இந்த மாதிரி குழி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் குழி பண்ணிக்கிட்டு பூரணத்தை நடுவில் வச்சுருங்க. வச்சு அமுக்கி விட்டா முடிஞ்சிச்சு. ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை இட்லி பானையிலே வேக வைக்கலாம். எண்ணெயை தடவிக்கங்க லைட்டாக, அப்போ தான் ஒட்டாமல் வரும். தண்ணி கொதிச்சிருச்சு, அது மேலே வச்சுருவோம். நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். வேகிறதுக்கு 12 நிமிஷம் விட்டுருந்தேன். வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இனிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு கொழுக்கட்டை மாவு 1 கப் எடுக்கிறேன். மாவை 2 நிமிஷம் வறுத்துக்குவோம். மாவு வாசம் வந்தோடனே எடுத்துருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. மாவு வறுபட்டுருச்சு, இறக்கிடுவோம். வறுத்த மாவை தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். 1 கப்பு தண்ணி. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வெள்ளைப்பாகுக்கு பதம் எதுவும் தேவையில்லை, கொதிச்சா மட்டும் போதும். காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிச்சுக்குவோம். அப்போ தான் அதில் எதுவும் தூசி இருந்தால் ஃபில்டர் ஆயிரும். ஃபில்டர் பண்ண வெல்லத்தை திரும்ப அதே பேனில் ஊற்றிக்குவோம்.
வெள்ளாப்பாகு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் தூள் சிறிது வாசத்துக்கு. துருவி வச்சுருக்க தேங்காய் 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் போட்டது கொஞ்சம் குக்காயிருக்கு. வறுத்து ஆற வச்ச மாவை கலந்துக்குவோம். மாவு இந்த மாதிரி திரண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மாவு ஆறிடுச்சு. கையில் இது மாதிரி எண்ணெயோ நெய்யோ தடவிக்கங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறது. பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இட்லி தட்டில் நான் என்ன தடவி வச்சுருக்கேன் அதை வச்சுக்கலாம். பன்னெண்டு நிமிஷம் வேக விடுவோம். இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை வெந்திருக்கும். வாங்க திறந்து பார்த்துருவோம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 வகையான கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.